இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதாவது 2026ஆம் வருஷம் மே மாதம் 30ஆம் தேதி. இந்த பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து கடவுள் என் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் எனக்கு ஞாபகம் வர அற்புதங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு தூண்டுதல் இருந்ததுனால நான் வந்து இதை ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு மூத்தது எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் பிறந்தேன். என் கூட ஆக்சுவலாக நான் வந்து ட்வின்ஸு. என் கூட பிறந்ததும் ஒரு பெண் குழந்தை தான். ஆனால் அந்த பெண் குழந்தை வந்து 1.5 வயசுல இறந்துடுச்சு. உங்களுக்கே தெரியும், ரெட்டை பிள்ளைங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் வரப்போ இன்னொரு ஆளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியில்லாமல் வரும். அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருந்தோம். அதே நான் தான் ரொம்ப சீரியஸாக பிழைப்பேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் கடைசியில் கடவுள் வந்து அந்த எனக்கு உயிர் தந்துட்டாரு. அந்த பிள்ளை இறந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கடவுள் என்னை குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு இந்த அளவுக்கு கடவுள் உயிர்ப்பிச்சை தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அதே மாதிரி இப்போ உங்க கூட பிறந்தவங்க யாராவது இறந்துருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்க வயசுலயும் ஏதாவது இறந்துருக்கலாம். ஆனால் நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறீங்கன்னா அது கடவுளுக்கு பெரிய ஒரு கிருபை. அவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அதனால தான் நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளை குறித்து அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆர்வத்தோடு அறிஞ்சு அதுக்கு நம்ம கடவுளுக்கு நம்மளோட ஒப்பு கொடுத்து அந்த திட்டத்தை நம்ம அவருக்கு நிறைவேற்றி கொடுக்குற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதாவது 1996ல் எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறது நிறைய இடத்துல சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் எங்கள் ஊரில் யாருக்குமே கேன்சர் வந்ததா நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கு தெரியல. அந்த கேன்சர் எவ்வளோ பெரிய நோய்ங்கிறதும் அப்போ எனக்கு தெரியல, அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது. ஆனால் பெரிய நோயின்னு சொன்னாங்க, ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. எங்கள் அக்கா அப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. பப்ளிக் எக்ஸாம் அவளுக்கு நெருங்கிட்டு இருந்த டைமில். ஆனால் அந்த இடத்துலையும் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா வந்து இனி 6 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கடவுள் எங்கள் அம்மாவை உயிரோட வச்சுருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, அக்காவோட 12th அந்த பப்ளிக் எக்ஸாம்லேயும் அவள் நல்ல முறையில் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அவள் மருத்துவ படிப்பு முடிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்காங்க. மருத்துவத்துறையில் அவள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காரு. எல்லாவற்றுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நம்ம கடவுளோட இருந்துக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவர் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா நானும் படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல அன்பான நல்ல ஒரு கணவரை எனக்கு ஆண்டவர் தந்தார். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு நிறைய வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த 1.5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தப்பவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாம் இன்னும் எந்த குட் நியூஸும் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நாங்கள் கடவுள்கிட்ட தான் பிடிச்சி அவர்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணோம். அவர் அந்த டைம்லேயே எங்களுக்கு மனம் இறங்கி ஒரு ஆண் பிள்ளையை தந்தாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை இந்த மாதிரி குழந்தை எல்லாமே இருக்கலாம். நீங்கள் கடவுளை கூட இருங்க. கடவுளை பிடிச்சி நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாங்க. அதுக்கு அடுத்ததான் எங்கள் அந்த குழந்தை பிறந்து ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2013ஆம் வருஷம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து உடல் உழைப்பும் அப்பாட்ட நல்லாவே இருந்துச்சு. அதனால நாங்கள் அந்த மாதிரி அப்பாவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. 2 பெரிய பிளாக்ஸ் இருந்துச்சு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. ஆனால் அன்னையும் கடவுள் கூட இருந்து மருத்துவ சிகிச்சையில எல்லாம் கூட இருந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் கடவுள் கூட இருந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அதுக்கு அடுத்தது வந்து 2021ஆம் வருஷம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தெரியும், அந்த 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2021ஆம் வருஷம் கொரோனாவில் வந்து நானும் எனக்கு கணவரும் பாதிக்கப்பட்டோம். எனக்கு பரவாயில்ல, ஆனால் கணவருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. 80% லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 20% தான் அவங்க உயிர் வாழ்றதுக்கு சான்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பவும் ஆண்டவர் கூட இருந்தார். எல்லாருக்கும் ஜெபத்தையும் கேட்டார். அவர் வந்து என் கணவருக்கு உயிர் பிச்சையை கொடுத்து அவரை காப்பாற்றி இப்போவும் என் கூட என் கணவர் நல்லபடியாக வாழ்றதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கடவுளுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் மூத்த பையனுக்கு 2022ஆம் வருடம் எங்கள் மூத்த பையனுக்கு அப்போ வந்து 11 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் 2வது ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்.
ஆனா 11 வருஷம் ஆயிடுச்சு. இனி நமக்கு 2வது குழந்தை கிடைக்கிறது கஷ்டம் தான். இனி இல்ல போல இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நாங்களே எதிர்பார்க்காம கடவுள் எங்களுக்கு அதிசயமா ஒரு நான் கன்சீவ் ஆகுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தாரு. சாரி 2021ல. ஆனா அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. 5 மாசம் தாண்டி 2022ஆம் வருடம் ஜனவரி மாசத்துல அந்த குழந்தைய நாங்க இழந்துட்டோம். அது வந்து எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அது ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் மனசளவுல. ஆனா கடவுள்கிட்ட நாங்க அழுதோம். அப்பா எங்களுக்கு இதே போல ஒரு பெண் குழந்தையை மீண்டும் தர உங்களால முடியும் அப்படின்னு நாங்க அழுது ஜெபம் பண்ணோம். ஆனா அதே ஆண்டவர் இம்மிடியட்டாவே அடுத்த வருஷமே எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய 2023ஆம் வருஷம் தந்தாங்க. அதுக்காக நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்கள நீங்க இழந்திருக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆறுதலை தந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழிய கடவுள் வந்து தருவார். இதே மாதிரி என் வாழ்க்கையில நான் பிறந்த 1985ஆம் வருடத்துலேருந்து இப்போ 2026ஆம் வருடம் இந்த 41 வருஷமா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட இருந்து ஆண்டவர் நிச்சயமா நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கும் இந்த நான் சொன்ன இந்த சம்பவங்கள்லாம் பல சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். எதுவுமே நீங்க தோண்டு போகாதீங்க. இல்லை இப்போ அந்த சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆனா எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்க கூட அவர் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சு அவருக்கு பாதப்படியில வந்து அவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து அப்பா நீங்க என்ன பொறுப்படுத்திக்கோங்க நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு நீங்க வந்து அவருக்கு காலடியில விழுந்தீங்கன்னா அவர் வந்து உங்களை கண்டிப்பா பாதுகாத்து எல்லா கவலையிலிருந்தும் கஷ்டத்துலேருந்தும் உங்களை மீட்டு வழிநடத்துவார். ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க. அது மட்டும் போதும் அவர் வந்து வழி நடத்துவார். இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் நான் நன்றி செலுத்துறேன்.